வணக்கம் நேயர்களே, இது வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இங்கிலீஷ் எக்ஸாமுடைய +2 இங்கிலீஷ் எக்ஸாமுடைய பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை பற்றி பேசுவதற்காக திருமதி உதயராணி வந்திருக்காங்க. அவங்க இங்கிலீஷ் டீச்சர், பிஜி இங்கிலீஷ் டீச்சர் ஃப்ரம் குரோம்பேட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கேள்விகளுக்கான விடைகளை அவங்க சொல்ல போறாங்க. உதயராணி, நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது இங்கிலீஷ் என்பதே பொதுவாக கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான் ஃபார் அஸ். இப்போ எந்த இடத்துல நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணா, இந்த சப்ஜெக்ட்ல எந்த இடத்துல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணா ஈஸியா ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு டீசென்டான ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்தளவுல இது ரொம்பவே ஈஸி. நீங்க முன்ன மாதிரி இங்கிலீஷ பத்தி பயப்பட தேவையே இல்லை. நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாலே குழந்தைங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பிக்சடா டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ்ல நிறைய இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்தே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 to 10 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். 1 to 5 வந்து சினானிம்ஸ். சினானிம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களே படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸஸ்லாம். அது வந்து மீனிங்ஸ். சோ அதுல ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். டெக்ஸ்ட் புக் பின்னாடி உள்ள அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 8 மார்க்ஸ் ஃப்ரம் தி பேக் ஆஃப் தி எக்ஸசைசஸ், தட் இஸ் தி டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ், to 20%, that is if you take it as 100%, 20% of it will be from the glossary items. So adula concentrate pannale and the part of the 10 marks easier score பண்ணிடலாம். That is for question number 1 to 10. அதுக்கு அடுத்த part of it also 11 to 23 அப்படின்னு ஒரு டிவிஷன் வைஸ் நம்ம பார்த்தோம்னா 11 to 23 வந்து vocabulary systems வந்து வரும். அதுல நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. பிக்ஸ்டா வந்து அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டு அமெரிக்கன் இங்கிலீஷ் and I mean homophones and syllabification, இந்த மாதிரி சில ஈஸியான क्वेश्चंस இருக்குது. இதெல்லாம் ஈஸியாவே ஸ்கோர் பண்ணலாம். இந்த क्वेश्चंस எல்லாம் குழந்தைங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். क्वेश्चन நம்பர் 11 பாத்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல், சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிட்டு வரதா. பட் ஹியர் there is a little bit of difference. அந்த சிங்குலர் ப்ளூரல் வேர்ட் எழுதி அதுக்கு ஒரு சென்டென்ஸும் கேட்பாங்க. அந்த சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸா எழுதினா போதும். அதாவது ஒரு 3 வேர்ட்ஸ் சென்டென்ஸ் எழுதினாலே போதும். பேப்பர் 1ல இல்லையா? பேப்பர் 1. சோ 3 வேர்ட்ஸ் உள்ளது. SVO பேட்டர்ன் படி எழுதினாலே போதும். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் எழுதினாலே போதும். பட் வித்அவுட் மிஸ்டேக்ஸ். பிகாஸ் இந்த பார்ட்ல மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணாங்கன்னா இந்த மார்க்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா கரெக்ட்னா கரெக்ட், இது மேத்ஸ் மாதிரி தான். யா, தட் இஸ் லைக் தட். சோ அந்த மாதிரி கரெக்டா எழுதணும். உங்க 11 to 23 வந்து எப்பவுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வேர்ட்ஸும் கரெக்டா எழுதணும், அந்த சென்டென்சஸும் கரெக்டா எழுதணும். இதுல வந்து பிளெண்டிங் வேர்ட்ஸ் அண்ட் கிளிப்பிங் வேர்ட்ஸ் இருக்கும். இத வந்து ரொம்ப ஈஸியா படிக்கலாம். அங்கேயே இருக்கும் கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா. இப்ப வந்து எஜுகேஷன் பிளஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு இதுல. இப்போ நேயர்கள் நம்மோட இணைப்புல வந்துட்டு இருக்காங்க. நல்லூர்ல இருந்து கல்பனா உங்களுடைய கேள்வியோட மேம் கிட்ட கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மிஸ். கேளுங்க கேள்வி கேளுங்க. மிஸ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எந்தெந்த எஸ்ஏல கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா கேளுங்க. இன்னொரு முறை உங்க கேள்வி கேளுங்கம்மா கல்பனா. இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எந்தெந்த எஸ்ஏ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்? எந்தெந்த எஸ்ஏ கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கேக்குறாங்க. எந்தெந்த எஸ்ஏங்கிறது வந்து கண்டிப்பா நீங்க முதல் 3 லெசன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாலே ஷூர் யூ வில் கெட் 1 எஸ்ஏ ஃப்ரம் தட். 2 கான்சென்ட்ரேட் பண்ணாலே 1 வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில சமயம் தேர் மே பி ஸ்லிப். அதாவது 3rd எஸ்ஏயும் கேட்டு ஃபைனலா உள்ள 4th and 5th கேட்கலாம், இல்ல 5th and 6th அப்படி கூட கேட்டுருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாவே அதுல இருந்து நிச்சயமா ஒரு எஸ்ஏ வரும். இன்னும் கேட்டீங்கன்னா பேராகிராஃப் கூட ஒரு எஸ்ஏ படிக்கும் போது பேராகிராஃப் கொஸ்டினும் அதுல இருந்தே வந்துடும். அதனால உங்க எஸ்ஏ 10 மார்க்ஸுக்கு, பேராகிராஃப் 5 மார்க்ஸுக்கு, 15 மார்க்ஸுக்கு இந்த ஒரு 3 லெசன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப எஸ்ஏன்னு அந்த குழந்தை கேட்டதுனால எஸ்ஏக்கு வந்து 10 மார்க்ஸுக்கு 9 மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அக்கார்டிங் டு த கீ வி அவார்ட் 9 மார்க்ஸ் ஃபார் த எஸ்ஏ. இந்த 9 மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாலாம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு என்ன கீழே கொடுத்துருக்கோம்னா எக்ஸப்ஷனலி குட் எஸ்ஏ 9 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ஷனலி குட் எஸ்ஏ அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ப்ராப்பர் சைட் ஹெட்டிங்ஸ், ஒரு நல்ல சினாப்சிஸ் கொடுத்து ப்ராப்பர் சைட் ஹெட்டிங்ஸோட பர்டிகுலர் எஸ்ஏ, அந்த எஸ்ஏ எழுதுறதுல வந்து நல்ல சினாப்சிஸ் மீன் சைட் ஹெட்டிங் கொடுத்து அக்கார்டிங் டு த சைட் ஹெட்டிங் பேராகிராஃப் வைஸ் எழுதி ஒரு சில கொட்டேஷன்ஸ்
நல்ல ஒரு லெசன்ல இருந்தோ இல்லனா அந்த பர்டிகுலர் கான்செப்ட பத்தியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீஸ்லெஸ் குரூசேடர் அப்படின்னு மகாத்மா காந்தி பத்தி ஒரு எஸ்ஸே இருக்குது. அதுல வந்து 4 டிவிஷன்ஸா மகாத்மா காந்தியை பத்தி கொடுத்திருப்பாங்க. அவருடைய வியூஸ் ஆன் விமன், அவருடைய வியூஸ் அபவுட் ட்ரெடிஷன், அபவுட் ட்ரூத், அபவுட் அஹிம்சா அண்ட் சத்தியாகிரகா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ இதை அவங்க ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல உள்ள ஒரு சில கொட்டேஷன்ஸும் கொடுத்து எழுதினாங்கன்னா, வித்வுட் மிஸ்டேக்ஸ் எழுதினாங்கன்னா கண்டிப்பா 9 மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள் கல்பனா. இனி ஜெகதீஷ் கோவையில் இருந்து. ஜெகதீஷ், உங்களுடைய கேள்வியில கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். இப்ப எனக்கு வந்து 2 டவுட் இருக்கு. ஒன்னு வந்து இங்கிலீஷ்ல எப்படி 195 above எடுக்கிறது, செகண்ட் வந்து என்னன்னா வொக்காபுலரி அந்த இங்கிலீஷ் 1 மார்க்ஸ் எல்லாம் கொஸ்டின் பேங்க் படிச்சாலே போதுமா? கொஸ்டின் பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 2006ல இந்த சிலபஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. 2006 to up to date வந்து ஒரு 27 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இஃப் வி டேக் அப் மார்ச், ஜூன், அக்டோபர், ஒரு இயருக்கு 3 எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பார்க்கும்போது 27 கொஸ்டின் பேப்பர்ஸ் கிட்ட இருக்குது. சோ அந்த 27 கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும். அது இல்லாம வந்து இட்ஸ் ஒன்லி ஃப்ரம் த 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் த 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். நான் இப்ப சொன்ன அந்த 11 to 23 கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேக்குறாங்க. சோ அது வந்து கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் பேப்பரையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் புக்ல உள்ள எக்ஸசைஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணாவே கண்டிப்பா அவங்க எடுத்துடலாம். 195 above வாங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா 195 above வாங்குறது வந்து எஸ்பெஷலி இந்த 197 வரைக்கும் அவார்ட் பண்றது உண்டு. எப்படின்னா எஸ்ஏஸ்ல தான் 1 மார்க்ஸ் குறையும். சோ அந்த 1 மார்க்ஸ், அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அவுட் ஆஃப் 10 9 மார்க்ஸ் போடுவாங்க. அந்த 9 மார்க்ஸுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ற விதத்துல தான் இருக்குது, எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ற விதத்துல இருக்குது. அதர் than தட் அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் as we told மேத்ஸ் மாதிரி ரைட்னா ரைட், ராங்னா ராங், அந்த மாதிரி வந்துரும். அதனால அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா 197 ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்மோடு திருமதி உதயராணி, பிஜி இங்கிலீஷ் டீச்சர் நம்மோடு இருக்காங்க. தற்போது பிரகதி ஸ்ரீ காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு காலர் இணைறாங்க. வணக்கம் பிரகதி ஸ்ரீ, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். மேம். எஸ். ஹலோ மேம். எஸ் எஸ் கேளுங்க பிரகதி ஸ்ரீ, கேட்கலாம். எக்ஸ்பிளைன் ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ஸ்ட் எந்தெந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க மேம்? எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் வந்து எந்தெந்த யூனிட்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது. அது வந்து 6 போயம்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இருக்கிறதே 6 போயம்ஸ் தான் இருக்குது. அதுல வந்து எந்த போயம்லனாலும் கேட்கலாம். சோ நீங்க இந்த பொயட்ரி கொஸ்டின்ஸை பொறுத்தளவுல மட்டும் ஸ்டிப்புலேட் பண்ணி இதுல இருந்து தான் வரும், இதுல இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. 6 போயமும் நீங்க தரோவா சம்மரி படிச்சு வச்சிருந்திருக்கணும். போயட்டோட பேரு, போயமோட பேரு தரோவா இருக்கணும். எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் வந்து 3 பார்ட்ஸ் தான் நீங்க எழுதணும். ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட், எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நீங்க சைட் ஹெட்டிங் கொடுத்து கண்டிப்பா எழுதணும். அப்படி நீங்க எழுதும் போது வித்வுட் மிஸ்டேக்ஸ் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் அப்படியே அவார்ட் பண்ணுவாங்க. அது வித்வுட் மிஸ்டேக்ஸ் இருக்கணும். சோ நீங்க வந்து இது செலக்ட் பண்ணிலாம் அதை படிக்கவே முடியாது. கண்டிப்பா நீங்க எல்லா போயம்ஸும் அதுல நீங்க இப்ப நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணினீங்கன்னா நிச்சயமா 6 போயமும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுதான் ஆகணும். வாழ்த்துக்கள் பிரகதி ஸ்ரீ. இனி சென்னையிலிருந்து திவ்யா. திவ்யா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் மேம். எஸ், குட் ஈவினிங். எனக்கு வந்து இஆர்சில வந்துட்டு கமெண்ட் வந்துட்டு எழுதுறது நெசசரியா? அப்படி நெசசரினா வந்துட்டு அது எப்படி எழுதணும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். இல்ல, இந்த கமெண்ட் பார்ட் ஆஃப் இட் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் தேர் when we were all studying and it was there when matriculation syllabus was separate. இப்போ வந்து நம்ம எல்லாமே ஒன்னாதான் இருக்குது. இதுல நமக்கு கீ வந்து சொல்றது வந்து இந்த போயம் பேருக்கு மார்க்ஸும் அப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு மார்க்ஸும் தான் அவார்ட் பண்றாங்க. இந்த கமெண்ட் அப்படின்றது எழுதும் போது யூ வில் இம்ப்ரெஸ் யுவர் எக்ஸாமினர் அண்ட் இட் வில் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் தட் யூ ஆர் வெரி குட் இன் யுவர் இங்கிலீஷ். சோ அது எழுதுறதுனால தனி மார்க்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எழுதுனா யூ வில் இம்ப்ரெஸ் யுவர் எக்ஸாமினர். ஏன்னா எக்ஸாமினேஷன் பார்ட் ஆஃப் வியூல வேல்யூஷன் போகும்போது இம்ப்ரெஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் லாங்குவேஜஸ் வந்து கண்டிப்பா அது இருக்குது. சோ அதனால அந்த கமெண்ட்ஸ் பார்ட் ஆஃப் இட் எழுதும் போது நீங்க வந்து ஒரு நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் உள்ளவங்க அப்படின்றது ஒரு எக்ஸாமினருக்கு தெரியும். சோ யூ வில் பி ஹாப்பிலி அவார்டட் மார்க்ஸ். உங்களுடைய எஸ்ஏயும் ஒரு நல்ல ஒரு உயர்வா மதிப்பிடப்படும். எழுதுறதுல தப்பு கிடையாது.
கண்டிப்பா எழுதணும்ன்றதும் கிடையாது. சோ அதுல 3 மெயின் பார்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். வாழ்த்துக்கள் திவ்யா. இனி மேம் உங்ககிட்ட நான் கேட்கணும், இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்டெப் மார்க்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. பட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுடைய கிராமருக்கும் உங்களுடைய லாங்குவேஜினுடைய அந்த ரிச்னஸ் கொடுக்குறாங்க. இப்போ இங்கிலீஷ்ல ஒரு எஸ்ஸே எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா கீழ இருக்கக்கூடிய அதே வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணணுமா, இல்ல they can write in their own words? Definitely they can write in their own words, but based on the text, especially in the prose essay. அத நீங்க கேக்குறது வந்து general essayக்கு வந்து they should write on their own, but the textual part of it இருக்கு இல்லையா, அந்த prose essay, that is in the first paper வந்து கண்டிப்பா டெக்ஸ்ட் புக் அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ அதை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கீ வந்து எஸ்ஏ வேல்யூவேஷன் பார்ட் ஆஃப் இட்ல கீ வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அது வந்து அது எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்றது, அதான் ஐ டோல்ட் யூ நோ எக்ஸெப்ஷனலி குட் எஸ்ஏ என்ன மார்க்ஸ், அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் எஸ்ஏ வித்வுட் மிஸ்டேக்ஸ் என்ன மார்க்ஸ், வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ் என்ன மார்க்ஸ், அப்படிதான் அவார்ட் பண்ணுவாங்க. எக்ஸெப்ஷனலி குட் எஸ்ஏங்கிறது கீழ இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அப்படியே மேட்ச் பண்ற மாதிரியா? கீழ இருக்காது வேர்ட்ஸ், உங்களுக்கு கீழ கொடுக்க மாட்டாங்க, பட் டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். டெக்ஸ்ட் புக் எஸ்ஏ இருக்கு பாத்தீங்களா, இப்ப நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர்ல அந்த 2 பார்ட்ஸ் ஆஃப் இட்டா இருக்குது, ஆண்டனி ப்ரூட்டஸ் ஸ்பீச் அண்ட் ஆண்டனி ஸ்பீச்னு இருக்குது. சோ ப்ரூட்டஸ் ஸ்பீச்ல ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நாங்க எதிர்பார்ப்போம் கண்டிப்பா. ஆண்டனி ஸ்பீச்ல ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்கும், சீசருடைய குட்னஸ் பத்தி எல்லாம் அவர் பேசுவார். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கண்டிப்பா கவர் பண்ணிருக்கணும். அதுல ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாவோ, இல்லனா அந்த எக்ஸ்பிரஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க தப்பு பண்ணாவோ அந்த ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. இனி அடுத்ததாக சென்னையில இருந்து அர்ச்சனா. அர்ச்சனா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஆக்சுவலி ரிப்போர்ட் த டயலாக் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல மேடம்? கண்டிப்பா இருக்குது. அதுல வந்துட்டு ரொம்ப ஈஸியா மார்க் வாங்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட மார்க்ஸ் எப்படி ரெடியூஸ் இல்லையா மேடம்? கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதுல எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படின்னு சொல்லி, அது வந்து நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் நம்பர் 34 இன் ஃபர்ஸ்ட் பேப்பர். அது நீங்க நினைக்கிறது வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கனாலும் அதுக்கு மார்க்ஸ் குறையதான் செய்யும். சோ அது எப்படி நீங்க வந்து அது ஆக்சுவலி ரிப்போர்ட்டிங் த டயலாக் அப்படின்றது சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு வர்ற டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தான். சோ இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல நிறைய ஸ்கில்ஸ் கவனிக்க வேண்டியது இருக்கு. எஸ்பெஷலி ஒரு 4 பாயிண்ட்ஸ் அதுல நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். அதாவது கனெக்டிங் வேர்ட்ஸ் போடணும், அப்புறம் வந்து ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணணும், டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் அந்த ரிப்போர்ட் அந்த டயலாகுக்கு ஏத்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இது மாதிரிலாம் ஒரு சில இதுகளை நீங்க கவனிக்கணும். சோ அதெல்லாம் வந்து நீங்க உங்க டீச்சர் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதுபடி எழுதுனீங்கன்னா தான் அது ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குமே தவிர அதுல ஏதோ 1 or 2 மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து அது கிடைக்காது. இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நம்ம இவ்வளவு ஷார்ட்டா அதை எப்படி எழுதணும், எப்படி ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்ங்கறது சொல்ல முடியாது. ஏன்னா அது கிராமட்டிக்கல் பார்ட் ஆஃப் இட், அது கொஞ்சம் டீடைல்டா நம்ம பேச வேண்டிய விஷயம். இதை நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாதான் கிடைக்கும். கிளாஸ் டீச்சர் கிட்ட அணுகுங்க திருமதி அர்ச்சனா. செல்வி அர்ச்சனா, வாழ்த்துக்கள் செல்வி அர்ச்சனா. இனி அடுத்ததாக கிருஷ்ணகிரியிலிருந்து பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ மேம். எஸ் மேம், ரெஸ்பாண்டிங் தி அட்வர்டைஸ்மென்ட் செகண்ட் சாப்டர்ல சொல்லுங்க. அதுல ஃபுல் மார்க் எப்படி மேம் வாங்குறது? அதுல வந்து உங்களுக்கு 10 out of 10 எல்லாம் கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் பிட் இட்ஸ் சேலஞ்சிங். அதுல வந்து நீங்க வந்து ஃப்ரம் டு எழுதணும். நீங்க இந்த ரெஸ்பாண்டிங் தி அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு என்ன மாதிரி கேட்டிருக்குது, என்ன ஜாபுக்கு கேட்டிருக்குதா இல்ல வேற ஏதாவது கேட்டிருக்குதா அப்படிங்கறத கரெக்டா பார்த்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப், இப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம விக்ரம் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்ஸ் வந்து அங்க அலாட் பண்ணுவாங்க நிச்சயமா. அதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது சில குழந்தைங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, அதனால அதுல போகும். சில குழந்தைங்க வந்து ரொம்ப கரெக்டா எழுதுறாங்க, அப்போ சில சமயம் அது நம்ம ஃபுல் மார்க்ஸ் கூட அவார்ட் பண்றது உண்டு. இங்கிலீஷோடைய பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எக்ஸாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ சென்னையில இருந்து முகமது ஆசிக் காலர் இணைகிறார். வணக்கம் முகமது ஆசிக், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். இஆர்சி போயட்டிக் லைன்ஸ்லாம் எந்தெந்த லெசன்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் மேம்? இஆர்சி அப்புறம் போயட்டிக் லைன்ஸ் எந்தெந்த லெசன்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் மேம்? ஏற்கனவே ஒரு காலம் கேட்ட மாதிரி தான் நீங்க கேக்குறீங்க. எந்தெந்த இஆர்சியை பொறுத்தளவுல எந்தெந்த போயம்ஸ்னு சொல்லவே முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஃபுல் 6 போயம்ஸ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும், அது ஸ்பெசிபிக்கா பண்ணி சொல்லவே முடியாது. இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான போயம் இது அப்படின்னு ஏதாவது சொல்ற மாதிரி? ரொம்ப இம்பார்ட்டன்டான 6 போயம் தான். அதுல இம்பார்ட்டன்டான போயம்ஸ்ங்கிறது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்னு ஒரு போயம் இருக்கு, அதுல நிச்சயமா வரும்.
அப்புறம் ஐ மீன் ஃபார்ம் ஆஃப் லைஃப், விமன்ஸ் ரைட்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்டான போயம். ஆறுமே படிச்சிடலாம். ரொம்ப ஈஸி போயம்ஸ் தான், ஆறுமே படிச்சிடலாம். அவங்க கேக்குறது இஆர்சி கேக்குறாங்க. இதே சம்மரி கேட்டாங்கன்னா வரிக்கு வரி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இஆர்சி எழுதலாம். சம்மரி கேட்டாங்கன்னா சொல்லலாம் ஃபர்ஸ்ட் 3 போயம்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லலாம். இஆர்சிக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. அவங்க ஏன் இஆர்சி திருப்பி கேக்குறாங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதனால கேக்குறாங்க. சில பேசிக் வேர்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா எழுதலாம். எல்லா போயம்ஸையும் படிச்சிருங்க முகமது ஆசிக். வாழ்த்துக்கள் முகமது ஆசிக். இனி அடுத்ததாக நிலாநந்தினி சேலத்திலிருந்து. வணக்கம் நிலாநந்தினி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். நம்ம வந்து எஸ்ஏ அட்டெண்ட் பண்ணும்போது கொட்டேஷன்ஸ் கலர் ஸ்டிக் பென்ல யூஸ் பண்ணி எழுதலாமா? எழுதலாம், தாராளமா நீங்க ஹைலைட் பண்ணி எழுதலாம். ஆனா எழுதும் போது ஒரு கவனம் வச்சுக்கோங்க, கொட்டேஷன்ஸ்ல எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. நீங்க ஹைலைட் பண்ணி எழுதிட்டு அதுல மிஸ்டேக்ஸையும் ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா உங்க எஸ்ஐக்கு மார்க் போயிடும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டோம். மாணவர்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா இது வந்து சுருக்கமா சொல்லிடலாம். எப்படின்னா ஃபேக் எண்ட் ஆஃப் த இயர் வந்துட்டாங்க. இன்னும் ஹார்ட்லி 1 வீக் தான் இருக்குது. சோ இதுல வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் பூஸ்ட் பண்ண இங்கிலீஷ் தான் உதவும், ரொம்ப உதவும். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27 கொஸ்டின் பேப்பர்ஸையும் அவங்க ரீட் பண்ணி பார்த்தாவே ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அட்டென்ட் பண்றது வந்து ஒரு கான்பிடன்ஸோட அட்டென்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. இது நம்ம சொல்ல வேண்டியது வந்து தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்காக சொல்லணும். பயத்தை விட்டுட்டு நல்ல கான்பிடன்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாவே அவங்க நிச்சயமா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். எஸ்பெஷலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயத்தை விட்டுட்டு கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணினாங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் another thing I have to stress is their presentation of the paper. லாங்குவேஜ் பொறுத்தளவுல பிரசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஹேண்ட் ரைட்டிங்ல நல்ல நீட் பிரசன்டேஷன், அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுறது வந்து லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமாக ஆங்கில மொழி அந்நிய மொழியாக இருந்தாலும் நம்முடைய மனதைரியம் என்பது அந்த பயத்தை எல்லாம் உடைச்சிடும். ஹேண்ட் ரைட்டிங் உங்களுடைய பிரசன்டேஷனையும் கான்பிடன்ஸையும் வளர்த்துக்கங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.